ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பொழிச்சலூரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போகிறோம். அது வட திருநள்ளாறு. வாங்க பார்க்கலாம். அமுதவள்ளி தாயார் அகத்தீஸ்வரர் கோயில், அது வட திருநள்ளாறு. இங்கே திருநள்ளாறுக்கு போக முடியாதவங்க இங்கே போய்க்கலாம். நாங்கள் எப்பவுமே மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போவோம். இங்கே போயிட்டு அபிஷேக பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். திருநூறு பாக்கெட்டு, விளக்கேற்றத்துக்கு எண்ணெய், அப்புறம் பூ, வில்வம், அப்புறம் இது எள் விளக்கு, அதெல்லாம் வாங்கிட்டு போவோம். எங்கள் வீட்டுக்காரர் எள் விளக்கு ஏற்றுறாரு, அதனால் ஏற்றிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பைரவர் சன்னதி இருக்குது. பைரவர் சன்னதி நல்ல விசேஷம். அஷ்டமியில் பூஜை பண்ணுவாங்க. நோய் நொடியெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பைரவர் சன்னதிக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது இங்கே, அவரையும் பார்க்குறோம். உள்ளே போயிட்டு இவர் கோயில் இது வெளிப்பிரகாரம், இது வெளியில் வரலாம். இங்கே அம்மன் இது பூமாதா இடம் இருக்குது, அப்புறம் துர்கை அம்மன் இருக்குது, விஷ்ணு மகாவிஷ்ணு இருக்குது, எல்லாமே இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இதுதான் பைரவர் சன்னதி. இங்கே அஷ்டமியில் நல்லா விசேஷம் நடக்கும். சிவன் கோயிலில் இந்த பிரதோஷத்துக்கு நல்லாயிருக்கும். இங்கே முக்கியமாக சனீஸ்வரர் தனியாக சிலை இருக்குது. அதுதான் முக்கியம். இங்கே சனீஸ்வரருக்கு எப்பவுமே சனிக்கிழமையில நல்லா பூஜை நடத்துவாங்க. வேணுன்றது வாங்கி கொடுப்பாங்க எல்லோரும். சனீஸ்வரருக்கு பூஜை, ஈஸ்வரருக்கும் பிரதோஷத்துக்கு டெய்லியும் பூஜை நடத்துவாங்க. ரொம்ப விசேஷம். இங்கே அங்கே போக முடியாதவங்க இங்கே போவாங்க. அதனால் இது ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த கோயில். நாங்கள் மாதம் மாதம் போகிறது. அதனால் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கடவுள் கொடுக்கணுன்ட்டு வேண்டிப்போம். எங்களுக்கு வேண்டியது என்ன? நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தான்.